ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது, நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, ரைஸ் கொதிச்சிச்சு. ஸோ அதுக்கு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வச்சுட்டு பருப்பு வேக போட்டுட்டு கருவாடு தொக்கு பண்ணிடலான்னு இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ கருவாடு தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கருவாடை வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஹாட் வாட்டரில் ஊற போட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு ஆல்ரெடி வேக போட்டுட்டதுனால காயெல்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயத்தில் உள்ள ஒயிட் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஒயிட்டை தனியாக எடுத்துடுறேன். வெங்காயத்தில் ஒரு ஒயிட் இருக்குல்ல அதை. அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணும்போது பிளாக்காக ஒன்று வரும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ கருவாடு தொக்குக்கு பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி, சாம்பாருக்கு ஒரு 2 தக்காளி. ஸோ பச்சை மிளகா சாம்பாருக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது சாம்பாருக்கான காய். ஸோ சாம்பாருக்கான காய் என்னென்னா, எல்லா காயுமே வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ன போட்டு வைக்கிறதுன்னு யோசிக்கலை. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்கான காயெல்லாம் கட் பண்ணி, ஸோ முள்ளங்கி, கேரட், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருந்துச்சு. சாதம் சைட் பை சைட் வெந்துட்டுருக்கு. ஸோ எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பாருக்கு கடுகு எல்லாமே போட்டுட்டு வெந்தயம் எல்லாமே தாளித்து சில பேர் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு 80% வேகணும். ஸோ ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப வேகாமல் லைட்டாக ஒரு 80% வேகணும். ஸோ நல்லா வேகும்போதே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா லைட்டாக நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி லைட்டாக வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பருப்பு ஆல்ரெடி நான் வேக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிறேன். ஸோ சில பேர் கடைவீங்க, பட் நான் நல்லா கடைஞ்சிப்பேன். சில பேர் கடைய மாட்டீங்க. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே, கத்திரிக்காய் நல்லா நான் தண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் தண்ணியில் போட மாட்டீங்க, பட் ஆனால் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா வேகட்டும். ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நெல்லிக்காவும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ சாம்பார் வைக்கும்போது, மீன் குழம்பு வைக்கும்போது ஸோ நெல்லிக்காவும் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. தனியாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ காரத்தூள், ஸோ புளி கரைச்சி ஆல்ரெடி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும். ஸோ வெந்தால் அதுக்கப்புறம் தாளித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடு கருவாடுக்கு வச்சு கருவாடை ஃபஸ்ட்டு